மழை வருது குடை கொண்டு வான்ற மாதிரி மழை வந்து இந்த மேட்ச் நல்லா நல்லா இருக்கிற மேட்ச் இது. ஜிடி வர்சஸ் எம்ஐ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளே நிர்ணயிக்க போகுது. யார் வந்து டாப் 2ல வர போறாங்க இல்ல யார் குவாலிஃபை ஆக போறாங்கன்றத வந்து நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு மேட்ச். 2 டாப் டீமுக்குள்ள வந்து சூப்பரான மேட்ச் நடக்கும்னு பார்த்தா இந்த மழை உள்ளார வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். வர்றான் போறான் இப்படியே வந்து இருக்கான். ஸோ அந்த மேட்ச் வந்து இன்னும் முடியல. இன்னும் ஒரு ஓவர் போடுவாங்க. ஒரு ஓவருக்கு 15ல இருந்து வந்து கடைசியில டார்கெட்ன்ற மாதிரி அப்படி அந்த இடத்துல இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது. அதான் அப்படி தொங்கிட்டு இருக்க நடுவில் நாங்க வந்து லைட்டா இது வரைக்கும் மேட்ச்ல என்ன நடந்துச்சுட்டு பேசிட்டு போயிடலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் மக்களே. யாரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி போறது? சரி, எம்ஐயோட பாசிட்டிவ். எம்ஐ ரீசெண்டா நடந்ததுல போவோம். எம்ஐயோட பாசிட்டிவ் இருந்தே போவோம். எம்ஐ வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல யார் பாசிட்டிவ்? வில்ஜாக்ஸும் ஸ்கையும் அவங்க 2 பேரும் பாசிட்டிவ். பேசுங்க, பேட்டிங் பத்தி பேசுங்க. அதாவது பெரியப்பா வந்து போன மேட்ச் ஆஃப் செஞ்சுரி போட்டாரு. சரி இந்த மேட்ச் ஏதாவது அடிப்பாருன்னு பார்த்தேன், விட்டாரு. சரி ரிக்கல்டன் வந்து முதல் பாலே ஃபேஸ் பண்ண 2வது பால விக்கெட் அவரு. லைக் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. டக்குன்னு அவங்க வந்தாங்க டக்குன்னு விக்கெட் விட்ட மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது. இல்ல அது வந்து அவங்களோட நெகட்டிவ்ல வரும். ஆனா பாசிட்டிவ்ல வந்து ஸ்கை அண்ட் வில்ஜாக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதான் இப்போ மும்பை இந்தியன்ஸோட பிளெக்சிபிளான பாயிண்டே வந்து அவங்களோட அவங்களோட பெரிய பாசிட்டிவ் பாயிண்டே அந்த பிளெக்சிபிலிட்டி தான். இப்போ இதுவே வந்து இந்த 2 விக்கெட் வந்து 100க்கு 2ன்னு போயிருந்துச்சு அப்படின்னா ஸ்கை ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருப்பாப்ல. அப்புறம் வந்து பாண்டியா வந்துருப்பாங்க. வில்ஜாக்ஸ் இறக்கே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து உடனே டக்கு 2 விக்கெட் போனதுனால வில்ஜாக்ஸ் உள்ள இறக்கி தம்பி கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ரோல கொடுக்குறாங்க. வில்ஜாக்ஸ் வந்து ஆர்சிபில இருக்கிறப்போ உன்னை வந்து பவர் ஹிட்டரா யூஸ் பண்ணாங்க. கண்ணபுரா நீ அடிச்சாரு, விராட் கோலியான மத்த ஆட்கள் பாத்துப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல பார்த்தா அப்படின்னா நீ ஸ்டெடி பண்ணி ஆடி கொடு, ஒரு 20 balls 30 அப்படி ஆடி கொடுன்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல இறக்கி விடுறாங்க. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிச்சு வந்து எப்படின்னா பழைய வாங்கடை, இதுக்கு முன்னாடி இந்த வாங்கடை பிச் மாதிரி 200 220 பிச் மாதிரி இல்ல. இது வந்து 170 180 மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பிச்சா இருந்துச்சு. மத்த யாருமே அதை அனலைஸ் பண்ணாம கண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கப்போ இவங்க 2 பேரும் தான், ஸ்கை அண்ட் வில்ஜாக்ஸ் தான் வந்து கொஞ்சம் நடுவில் அதை செட் பண்ணி கொடுத்தது. ஓரளவுக்கு 2 பேரும் வந்து வில்ஜாக்ஸ் வந்து எவ்வளவு 78 என்னமோ பார்ட்னர்ஷிப். வில்ஜாக்ஸ் வந்து 35 balls 53 அண்ட் ஸ்கை வந்து 24 balls 35. 35ன்றது கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிச்சில் இந்த 35ன்றதே பெரிய ஸ்கோர். 35ன்றது இஸ் ஈக்குவல் டு ஒரு 45-50 அளவுக்கு இருக்கும். சோ அதனால இவங்க 2 பேரும் ஆடின விதம், அதுவும் வில்ஜாக்ஸ் நிறைய கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. வில்ஜாக்ஸ்க்கு ஒரு 2 கேட்ச், ஸ்கைக்கு ஒரு 3 கேட்ச், இதெல்லாம் போச்சு. அதெல்லாம் நம்ம அடுத்தது வருவோம். பட் அந்த கொடுத்த சான்சஸ் வந்து அருமையா யூஸ் பண்ணாங்க. நிறைய ஆடின ஷாட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா லைக் ஸ்கொயர் டிரைவ்ஸ், லைக் ஸ்ட்ரைட்ல வந்து வில்ஜாக்ஸ் ஆடினதா இருக்கட்டும். நிறைய லைக் எப்படின்னா ஃபீல்டை வந்து பயங்கரமா இது பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. எப்படின்னா ஸ்கை வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் லெக் சைட்ல பார்த்தா அப்படின்னா அந்த வீல் ஆடுன்னு சொல்லுவாங்க, இப்படி ஆடிட்டு இருந்தாரு. வில்ஜாக்ஸ் பார்த்தா அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்ல ஆடிட்டு இருந்தாரு. சோ அவங்களுக்கு வந்து என்னதான் 2 ரைட் ஹேண்டர் ஆடினாலுமே அவங்களுக்கு வந்து ஃபீல்ட வந்து மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. இவன் என்னன்னா ஒரு பக்கம் இப்படி அடிக்கிறான், ஒருத்தன் இந்த பக்கம் நேர்ல அடிக்கிறான். அதனால அவங்களால வந்து ஃபீல்ட ஒழுங்கா மேனேஜ் பண்ணவே முடியல. அந்த இடத்துல அவங்க ஜிடி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. பட் இவங்க 2 பேரும் கரெக்டா அந்த ஃபீல்ட பார்த்து பியர்ஸ் பண்ணி 2 பேரும் சூப்பரா ஆடினாங்க. பவுலர்ஸ் வந்து எந்த பவுலர்ஸ் டேக் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்து நல்லா ஆடினாங்க. சோ அதுதான் விஷயம். இவங்க 2 பேரோட பாசிட்டிவ். இன்னொன்னு என்ன வந்து அவங்க ஆடின வரைக்கும் தான் இந்த 13 overs 113 120 அந்த மாதிரி ஸ்கோர் வந்துச்சு. விக்கெட் விட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கடைசி 6 ஓவர்ல டோட்டலாவே 45-55 தான் அடிச்சிருந்தாங்க. அதுவும் அந்த கார்வின் போஸ்ட் அடிச்ச ஒரு சின்ன ஒரு கேமியோனால சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு வேல்யூபிள் ரன்ஸ். அது ஆமா, அவரு ஒரு பாசிட்டிவ் தான். அதாவது கிட்டத்தட்ட 8வது விக்கெட் 7வது விக்கெட்ல வந்து இறங்கி அவர் ஒரு 27 அடிக்கல அப்படின்னா இந்த மேட்ச் நேரம் முடிஞ்சிருக்கும். ரெயின் ஸ்டாப் ஒரு 15 வந்திருக்காது. இது எப்பயும் அவர் ஒரு 10 ரன்ல இல்ல 5 ரன்ல தூக்கி அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் மேட்ச் முடிஞ்சிருக்கும். டிசிக்கு ஜிடி கிட்ட ரொம்ப ஈஸியா மேட்ச் முடிஞ்சிருக்கும். சோ அவரோட 27 ரொம்ப 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 வேல்யூபிளான கான்ட்ரிபியூஷன். அந்த அவர் வந்த அந்த பொசிஷனுக்கு சொல்றேன். அது மேபி ஒரு நமந்தீர் அடிச்சிருந்தாலோ இல்ல அதுக்கு முன்னாடி ஆளுங்க அடிச்சிருந்தாலும் ஓகே, அது அவங்க பண்ணக்கூடிய ஜாப் தான்ற மாதிரி இருக்கும். மேபி சாண்டர் இருந்தா கூட இந்த 27 வந்திருக்குமான்ற டவுட். சாண்டர் வந்து பவர் ஹிட்டர் கிடையாது. இவர் அடிச்ச ஷாட்லாம் சூப்பரா இருந்துச்சு. அடி 6 எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கடைசி ஒரு 2 6 அடிச்சான்ல, சரியான ஷாட். அதுவும் அந்த ரிவர்ஸ் சுவிட்ச் மாதிரி அடிச்சு 6 போட்டதெல்லாம் சான்ஸ்லெஸ். ஆமா, அந்த சான்சஸ் ஸ்பின் பவுலர் அடிக்கிற மாதிரி அடிச்சான். ஆமா, அந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து சாண்டர் ஆட மாட்டாப்ல. சாண்டர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கன்வென்ஷனல் ஷாட்ஸ் ஆடுவாரு, கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் அடிப்பாரு. 6 அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இவர் லைக் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்கல்ல, லைக் அவர் இன்ஜுரி ஆகி போனதால இவர் வந்தாரு.
இவர் வந்ததுல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இருந்துச்சு. அப்புறம் இவருக்கு வந்து கன்கஷன் வந்து இன்ஜுரியில போனதுனால இன்னொரு அஸ்வின் குமார் வந்தாரு. அவர் வந்து பவுலிங்ல ஒரு பாசிட்டிவ். இது எப்பப்பெல்லாம் வந்து இந்த கன்கஷன் நம்ம பாக்குறோம், கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறோமோ அவங்க எல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிட்டு வந்திருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து சஹல் ஒரு டைம் வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க உள்ள வந்தா இவன் 4 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இவர் இன்னைக்கு வந்து சூப்பரா போட்டாரு. உம்ரா ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசணும். பட் அப்படி கண்டினியூட்டிக்காக அப்படியே அஸ்வினி குமார் வந்துட்டேன். சோ அவர் அந்த போட்ட யாக்கர் ரஷீத் கானுக்கு போட்ட யாக்கர் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து யாரோட விக்கெட் எடுத்தாரு? இது போல்ட். ஜாஸ் பட்லர். சோ அதான் ஒன் ஆஃப் தி முக்கியமான விக்கெட், அவரோட விக்கெட் எடுத்தது. சோ இது ரெண்டுமே வந்து அஸ்வினி குமார் லைக் ஏன்டா என்ன டீம்ல எடுக்கல, என்ன டீம்ல 11ல எடுக்கறான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அஸ்வினி குமார் வந்துட்டு லைக் இன்கன்சிஸ்டன்டா இருந்த ஒரே காரணத்தினால இன்னொன்னு உள்ள ஃபில் இன் பண்ண யார நீங்க எடுப்பீங்க? இவால் சஹர் நல்லா போடுறாரு, போல்ட்டும் பும்ராவும் டெட்லி காம்போ. அதை விட்டா நீங்க ஆல்ரெடி 3 பேசர் 4வது பேசரா நீங்க வந்து அஸ்வினி குமார் எடுக்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி உள்ளே இருக்கிறாரு. சோ ஃபில் இன் பண்றதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால இவர் வெளியே உட்கார வேண்டியதா ஆயிடுச்சு. கொஞ்சம் லைக் ஒரு மேட்ச் 4 விக்கெட் எடுத்தா இன்னொரு மேட்ச் ரொம்ப ரன்ஸ் போயிட்டு விக்கெட்லெஸ்ஸா இருந்தாரு. பும்ரா வர வரைக்கும் இவரை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் இவர் ஃபில் இன் பண்ண இடம் இல்லாம இருக்கிறாரு. பட் whenever he gets a chance he proves himself. சோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு அஸ்வினி குமார். ஐயோ போதும் ஹவுஸ் புல்லு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க பிளேயர்ஸ், வர எல்லாம் நல்லா ஆடுறாங்கன்ற மாதிரி. சோ அதுவும் ஒரு விஷயம். வந்து லைட்டா மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. மக்களே இருங்க, இப்போ பாசிட்டிவ் மும்பையோட பாசிட்டிவ் வந்து அப்படியே கண்டினியூ பண்றோம். இப்போ மேட்சை முடிச்சிட்டு நாங்க வந்து பேசுறோம். ஏன்னா இதுல அப்படியே கண்டினியூ பண்ணா காப்பிரைட் புடிச்சுக்கிறாங்க. ஆமா. 15 minutes later. நண்பர்களே, ஒரு ஓவர் முடிச்சிட்டு வந்தாச்சு. ஏமாற்றத்தோட உச்சகட்டத்துல ஒரு எம்ஐ ஃபேன் உட்காந்து லைவ் ரியாக்ஷனை பாருங்க நண்பர்களே. சரி, பட் இருந்தாலும் எம்ஐ வந்து கடைசியா, அதாவது இந்த ஒரு ஓவர் தவிர மீதி எல்லாமே பவுலிங் அவங்க பண்ணது ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான். அதை பேசிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்த இது ஈவெண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் இது. இது மட்டும் ஒரு ஃபைனல்ஸா இருந்துச்சுன்னா மஜாவா இருந்திருக்கும். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எம்ஐயோட பாசிட்டிவ் லைக் அஸ்வினி குமார் ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பும்ரா, அதாவது பும்ராவை பத்தி இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு பேசுறது, இன்னும் எவ்வளவு பேசினா அது வந்து தகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த அவர் போட்ட அந்த 2 ஓவர் தான் மேட்சே திருப்பிச்சு. இவங்க பக்கம் கொண்டு வந்ததே அவர் ஓவர் தான். அதுக்கப்புறம் தான் போல்ட் வந்தாரு, அதுக்கப்புறம் தான் அஸ்வினி குமார் வந்தாரு. எனக்கு விக்கெட் வேணும் அப்படின்னா அந்த காலத்துல ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணதுல இருந்து இந்த காலத்துல ஹர்திக் பாண்டியால இருந்து, ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் வேற யாராவது ஸ்கை கேப்டன்சி பண்ணாலும் விக்கெட் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு பும்ரா கிட்ட தான் போயாகணுன்ற மாதிரி அவர் போட்டதுதான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு யார் விக்கெட்ஸ், சுப்மன் கில், அப்புறம் ஷாருக் கான். சுப்மன் கில் வந்து 2 பேருமே ஒரே தப்பு தானே பண்ணாங்க. அப்படியே பேசுறோம், ஒரு ஃப்ளோல பேசுறோம். 2 பேருமே ஒரு 4 அடிச்சிட்டாங்க பும்ராவோட ஓவர்ல. அது வந்ததே பெரிய விஷயம். 4 ரனோ 3 ரனோ வந்திருக்க வேண்டிய ஓவரும் ஒரு 4 வந்துருச்சு. என்ன பண்ணிருக்கணும், கம்முன்னு சிங்கிள் தட்டி எடுத்துட்டு அந்த ஓவரை வந்து 7 ரன் ஓவராவோ 8 ரன் ஓவராவோ மாத்திக்கணும். லூசு பயலுக்கு மாதிரி திரும்பவும் வந்து நான் அக்ராஸ்ல ஆட போறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படிதான் அவுட் ஆனாங்க. 2 பேருமே அக்ராஸ் அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. பால பட்டு சொர்ன்னு உள்ளார வந்துச்சு. அத வந்து அது ஸ்ட்ரைட் பேட்ல ஆடி இருந்தா ஷாருக் கானும் சரி சுப்மன் கில் ஸ்ட்ரைட் பேட்ல ஆடி இருந்தா அழகா தொட்டுட்டு 1 ஓடி இருக்கலாம். இல்ல போதும் எனக்கு பும்ரா ஓவர்ல 5 ரன் 6 ரன் போதும்னு விட்டுறணும். சப்போஸ் இப்ப வந்து பும்ரா இன்ஜுரியில வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல வந்து கொஞ்சம் அப்படி ரிதம் வரது கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ நீங்க அடிக்கிறதுக்கு சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரிதம்ல வந்து அவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த டைம்ல வந்து நீங்க ரொம்பலாம் சான்ஸ் எடுத்துட்டு கூடாது. மீதி அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் இருக்காரு, போல்ட் இருக்காரு, சஹர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. இவங்கள ஏதாவது ஒரு ஓவர்ல நீங்க சான்ஸ் எடுத்தா கூட டார்கெட் ரீச் பண்ணிருக்கலாம். சோ இவங்க வந்து அந்த தப்பு பண்ணாங்க. அதை வந்து பும்ரா சூப்பரா கேபிடலைஸ் பண்ணாரு. திரும்ப அந்த பழைய அந்த ஃபுல் ஸ்பீடு வந்துருச்சு. முன்னாடியே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து பேச சேஞ்ச் பண்ணி போட்டுட்டாரு. இப்ப பார்த்தா சருக்குன்னு உள்ளார வருது. அது வந்து சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி பால உள்ள திருப்புறதா இருக்கட்டும், லைக் அவங்க அந்த அழகா ஒரு வேரியேஷன் போட்டு காமிச்சாங்க. அதாவது நார்மலா அந்த பால் எப்படி போயிருக்க வேண்டியது, இவர் கட்ல எப்படி போகுது அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த மைன்யூட் சேஞ்ச் தான் அந்த விக்கெட் 2 விக்கெட்டே எடுத்து கொடுத்தது. 2மே அப்படிதான் வந்துச்சு. இன்னொரு பக்கம் இவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டது வந்து 4 ஓவருக்கு 22 விக்கெட் போல்ட். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது. அதாவது அந்த 3 மூர்த்திகள்ல வந்து இந்த மூர்த்தியை கழட்டினாதான் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது எம்ஐக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு லோ டோட்டல வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு இருக்கிறது வந்து அந்த மூர்த்திகளை கழட்டணும். அதுல ஒரு மூர்த்தியை கழட்டினது வந்து இவர் தான். அதுவும் சாய் சுதர்ஷனுக்கு பால் எப்படி வரப்போகுது என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் வந்து ஃபுல்லா போட்டாரு, ஸ்விங் ஆகி போச்சு. அடுத்த பால் லைட்டா லென்த்தா இழுத்தாரு, அதுவும் கொஞ்சம் லைட்டா டிவேட் ஆச்சு, அதுல வந்து மாட்டிக்கிட்டாரு.
அதான் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வந்து சாய் சுதர்ஷன் வந்து எல்லாமே வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் தி பேட்ல இப்படி ஆடிட்டு இருப்பாரு. சோ அந்த பாலே அப்படி தொட்டு இருந்தா மேபி எஜ்ஜா இருக்காது. கொஞ்சம் ஆசைப்பட்டு ஃபேஸ் இப்படி ஓபன் பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஆஃப் சைட்ல தட்டி விடலாம் அப்படின்னு ஓபன் பண்ணிட்டாரு. அதுதான் எஜ் ஆகிட்டு போச்சு அப்படின்னு. சோ அது வந்து போல்ட்டோட பிரில்லியன்ஸ் அண்ட் நல்லா ஆடிட்டு இருந்தா. அதாவது மொமெண்டம் வந்து எங்க ஒருவேளை முத்திகள் அவுட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிடிக்கு இருக்கும் மிடில் ஆர்டர் டப்பா டான்ஸ் ஆட போதான்றப்போ ருதர்ஃபோர்ட் வந்து சூப்பரா ஆடி கொடுத்தாரு. டப்பு டிப்பு வந்து அடிச்சு விட்டாரு, மேட்ச் ஜிடி கொண்டு வந்தாரு. அவரோட விக்கெட் அழகா எல்பிடபிள்யூ எடுத்தது வந்து போல்ட். அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. முக்கியமான டைம்ல ஒரு பக்கம் மும்ரா வரைக்கும் பிரேக் த்ரூ கொடுக்க, ஒரு பக்கம் அஸ்வினி குமார் பிரேக் த்ரூ கொடுக்க, இன்னொரு பக்கம் போல்ட் பிரேக் த்ரூ கொடுக்க, மொத்தத்தையும் பிரேக் பண்ணது வந்து தீபக் சகர் கடைசியில. ஏன்னா பிரேக் த்ரூ கொடுக்கறது நான் கொடுக்குறேன். சோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஏயோட பாசிட்டிவ்ஸ். அண்ட் பவுலிங்ல அவங்களோட பவுலிங்ல வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தா கரண் சர்மா அவர் வந்து 2 ஓவருக்கு 13 அவரும் சூப்பர். லைக் விக்கெட்ல இருக்கிறனாலும் அவரோட ஜாப் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. வில் ஜாக்ஸ் பொழந்துட்டாங்க, அது அப்புறமா வருவோம். சோ இதெல்லாம் தான் வந்து பவுலிங்ல இவங்களோட பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் வந்து ஜிடி அவங்க கிட்ட வந்து அவங்களோட பவுலிங்ல இருந்து என்ன பாசிட்டிவ் இருந்துச்சு? லைக் அதான் சொல்றேன்ல, இது ஒரு வந்து 180ன்றது ஒரு நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். அந்த 180 வரவிடாம ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தது பெரிய பாசிட்டிவ். சிராஜ் வந்து ஆக்சுவலா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் போக வேண்டியது. சோ அப்படி இருக்கும்போது அதான் ஏர்லி விக்கெட்ஸ் போக வேண்டிய நிலைமையில மும்பைய தள்ளினதுக்கு வந்து ஜிடி பவுலர்ஸ் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கலெக்டிவா எடுத்துட்டு வந்து எந்தெந்த லென்ஸை புடிச்சு போட்டா கஷ்டப்படுறாங்களோ அந்த லென்ஸை புடிச்சு போட்டு கரெக்டா ஒரு பிளானிங்கோட வந்திருந்தாங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னும் 2 பவுலர் மறந்துட்டேன், சாய் கிஷோர் அண்ட் கோயிட்ஸ். அவங்க 2 பேரும் இன்னும் ரொம்ப சாய் கிஷோர் அல்டி போயிருந்தாரு. ஆமா, முறைச்ச மாதிரி விக்கெட் எடுத்துட்டாப்ல. சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட் ஒரு பக்கம், சூரியகுமார் அதான் அவ்வளவுதான், அவர் தான் மெயின். அவரை விட்டுட்டு மத்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிராஜ் அந்த வருஷத்துக்கான ஓப்பனிங்ல வந்து இந்த பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தது. லைக் எம்ஐக்கும் சரி ஜிடிக்கும் சரி இந்த ஓப்பனிங் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 பேர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்கள். அதை வந்து எம்ஐ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பேக் சீட் தள்ளிட்டாங்க, பேக் ஃபுட்ல தள்ளிட்டாங்க. ஆஹா என்னடா இது இப்படி போடுறானுங்களேன்ற மாதிரி பேக் ஃபுட்ல தள்ளிட்டாங்க. ஸோ எம்ஐக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டை விட அவங்களுக்கு சேசிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இந்த டோர்னமெண்ட்ல எம்ஐக்கும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஐ வந்து வான்கடையில நிறைய சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. 14 ஓவர்ல மேட்ச் முடிக்கிறது, 16 ஓவர்ல மேட்ச் முடிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பனிங் லைக் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட 2 ஓவர் இப்படி சருன்னு போடுறப்போ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுல வந்து நாங்க இன்னும் அக்ரெசிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா போய் தான் வந்து அவுட் ஆனாங்க. அது முக்கியமா ரோஹித் சர்மா அவுட் ஆனது அப்படிதான், ஹர்திக் பாண்டியா எல்லாமே அவுட் ஆனது அப்படிதான். ஸோ அதை வந்து இவங்க அழகா ரொம்ப அழகா கேபிடலைஸ் பண்ணாங்க. நல்ல லைன்ல இருந்து வச்சாங்க. அர்ஷத் கான் வந்து அது ரோஹித் சர்மாக்கு வந்து அது அடிக்க வேண்டிய பால் தான், ஆனா பட்டுன்னு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. லைக் அவர் எதிர்பார்க்கறதோட ஃபாஸ்டா வந்துச்சு. அதுவா இருக்கட்டும், சாய் கிஷோர் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு போட்ட அந்த பாலா இருக்கட்டும், அது வந்து ஒரு மாதிரி ஸ்பின்னர் வந்து ஹர்திக் பாண்டியா நல்லா ஆடுவார். லைக் நல்லா மடக்கி ஸ்ட்ரைட்டா ஆடுறதா இருக்கட்டும், மடக்கி ஆடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஸ்லோவா போட்டாரு, நல்ல லென்த்தை இழுத்தாரு, நல்லா ஸ்லோவா போட்டாரு. அது வர்றதுக்குள்ள அவர் பேட்டை வீசிட்டாரு, அது டாப் வச்சு போட்டு அது கேட்சா இருக்கட்டும், சூரியகுமாரோட விக்கெட்டா இருக்கட்டும். லைக் சூரியகுமாரோட விக்கெட் வந்து வழக்கமா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுப்பாங்க, கொஞ்சம் ஸ்லோ பால் போட்டு அப்புறம் கொஞ்சம் டிசைவ் பண்ணி எடுப்பாங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஸ்பின்னர் கிட்ட சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆகுறது வந்து ரொம்ப ரேரு. அது சாய் கிஷோர் பண்ணாரு, ரொம்ப சைலண்டா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கினாரு தான், சைலண்டா கரெக்டா என் ஜாப் இதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்பி கொடுத்தாங்க. அதுக்காக வந்து அவர் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் வந்து ஓவரே கொடுக்காம வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க அவரை. ஆனா இந்த டைம் வந்து நம்பி ஓவர் கொடுத்தாங்க, முக்கியமான 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. இன்னொரு பக்கம் அர்ஷத் கான் அவரும் சூப்பர். கோட்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த ஒரு மாதிரி மினி டெயில் ஸ்டெயின் மாதிரி இருந்தாரு, வந்து அவர் அக்ரஷன் காட்டின விதமா இருக்கட்டும். சோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. அவரோட விக்கெட் யாரோட விக்கெட்டு? திலக் வர்மா. அது வந்து அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அவரோட அந்த பேஸ், அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் தான், டெயில் ஸ்டெயின் மாதிரி வந்து பேச வச்சு அடிச்சு தள்ளுவன்ற மாதிரி அவர் போட்ட விதமா இருக்கட்டும். சோ மொத்தமா லைக் இவங்கள இவ்வளவு பெரிய எம்ஐன்ற இந்த பேட்டிங்கா சாய்க்கணும் அப்படின்னா நாங்க எல்லாருமே நல்லா பவுலிங் போடாதான் உண்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து மொத்தமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து இவங்க பவுலிங்ல பெரிய பாசிட்டிவ். பேட்டிங்ல பெரிய பாசிட்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஒரு ஜாஸ் பட்லர், சுப்மன் கில் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் விக்கெட் இப்படிதான் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதனால வந்து அவசரமே படல. 150 தானே ஸ்கோர், பொறுமையா ஆடுற மாதிரி. சுப்மன் கில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். ஒரு 46 பாலுக்கு 52, 53 அப்படி போயிருக்கலாம். அவர் கொஞ்சம் இதுவா தான் இருந்தாரு. பட் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்லர் அவுட் ஆகிற வரைக்குமே விக்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றது வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க. கிடைக்கிற பேட் பால்ஸ் அப்பப்போ பனிஷ் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபுல் இந்த காலுக்கு போடுறப்போ தட்டி விடுறது, ரொம்ப
ஏர்ல அடிக்காம காலுக்கு போடுறது லைட்டா அப்படி ஃபிளிக் பண்ணி விடுறது, தட்டி விடுறது, பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி தட்டி விடுறது, இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு 4-5 நோபால் போட்டு ஃப்ரீ ஹிட்லாம் கொடுத்து அவர் கொஞ்சம் மொமெண்ட்டை ஏற்றி கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டப்படுறீங்க இருங்க நான் வர்றேன் இரு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி அந்தந்த பேட் பால்ஸ் வந்து பனிஷ் பண்ணாரு. அண்ட் இவங்கெல்லாம் ஸ்லோவா ஆடிக்கிட்டு இருக்கப்போ ருதர்ஃபோர்ட், நான் அவர் இப்படி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன், அந்த ஆள் தான் வந்து மொமெண்டத்தை கம்மி பண்ண போலாம் இன்னும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடுவாப்ல. லைக் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்படியே ஸ்லோவாகி திரும்பவும் அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 கீர்ல போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் கீருக்கு வந்துட்டு திரும்ப ஒரு 4-5 கீருக்கு போவாப்ல. அப்படிதான் ஆடிட்டு இருப்பாப்ல. ஆனா இன்னைக்கு வந்து இரு நான் அடிச்சு அடிக்கிறேன் மத்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டோன்ற மாதிரி கான்பிடன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. ஆனா வந்தோடனே டப்பு டிப்புன்னு அடிச்சாரு எல்லாருமே. ஷார்ட் பாலையும் பொழந்தாரு, எல்லாத்தையுமே எல்லாம் போட்ட எல்லாருமே இன்னைக்கு வந்து பொழந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அது ஜிடியோட கேமா தான் இருந்துச்சு. சோ அது வந்து பெரிய பெரிய பாசிட்டிவ். இப்போ இந்த மேட்ச வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மலைக்கு முன்னால், அடுத்து வந்து ரெண்டாவது மலைக்கு முன்னால் அப்படின்னு பிரிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெயின் இன்டரப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓவர் ஸ்டார்டிங் வரைக்குமே ஜிடி வந்து 5 ரன் பிஹைண்ட்ல இருந்தாங்க. சோ அந்த ஓவர்ல அவர் ஒரு 6 அடிச்சார் அஸ்வினி குமார் டீப் ஸ்கோர் லெக்ல. அடிச்சதுக்கு அப்புறம் வந்து டிஎல்எஸ் பார் ஸ்கோர் ஆயிடுச்சு. இவங்க 103 வந்துட்டாங்க. அதாவது 14 ஓவர்ஸ்ல 99 இருக்கணும், இவங்க 103 வந்துட்டாங்க. 108 என்னமோ அதிகமாயிடுச்சு. உடனே மழை வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அந்த மழை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மழை வர மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்குள்ள. அப்ப டிஎல்எஸ் ஸ்கோர் கம்மியா இருந்தாங்க. இப்ப ஹார்திக் பாண்டியா 6 ஓவர் முடிஞ்சோடனே எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்ட்டான். ஆமா, அது அப்படியே கர்மா ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி இவனுக்கு அந்த 14 ஓவர் முடிஞ்சோடனே நாங்க இது ரிவ்யூ எடுத்துக்கிறோம், இது டைம் அவுட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு போயிட்டோட கவர் சொல்ல எடுத்துட்டு வந்துட்டான் பேரு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் மாறிட்டே இருந்துச்சு. இப்போ ஜிடி மொமெண்டம்ல போனாங்க, மழை வந்ததுக்கு அப்புறம் தான் விக்கெட் நிறைய போச்சு. பால் வந்து நல்லா அப்புறம் மலைக்கு முன்னால் ஆமா வெட் ஆனதுக்கு அப்புறம் பால் வந்து பெருசா வரமாட்டேங்குது, அவங்களால அடிக்க முடியல, இன்னும் ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஜிடி மொமெண்டம் வந்தாங்க, மழை வந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பும்ரா விக்கெட் எடுக்கிறாரு, போல்ட் விக்கெட் எடுக்கிறாரு. அப்புறம் அந்த மழை வர்றப்போ ஃபுல்லா வந்து மும்பை கிட்ட தான் மொமெண்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து திரும்பவும் மழை முடிஞ்சு 2வது மழை முடிஞ்சு வர்றப்போ மொமெண்டம் மாறி இந்த பக்கம் போயிடுச்சு. இது வந்து ஜிடி கிட்ட அடுத்தது பாசிட்டிவ் ஆச்சு. பேட்டிங்ல வந்து கடைசிக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவங்களோட பேட்டிங் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்க உங்களால இவ்வளவு வரைக்கும் பேட்டிங் ஆட முடியும் வளர்ன்றது இப்பதான் தெரியுது. ஏன்னா 3 பேருமே வந்து அடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்பதான் வந்து கோட்ஸே வரைக்கும் வந்து ஒரு 4-6 அடிக்க முடியும்ன்றது, அவரால் ஹிட் பண்ண முடியும்ன்றது, அந்த சான்ஸ் இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கோட்ஸேவுமே அவங்களுக்கு வந்து ரீசன்ட் அடிஷன் தான். ஆமாமா, இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லயும் அவர் ஆடினது இல்ல. இப்போ ஒரு ரீசெண்டா போன மேட்ச் தான் ஆட ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது வரைக்கும் வந்திருக்கல. இப்ப 7வது 8வது வரைக்கும் விக்கெட் போனதே எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். தேவாட்டியாவுக்கு இப்பதான் சேர்ந்த மணிக்கு ஒரு 5 பால் கிடைச்சிருக்கு. சோ அவங்க அது கிடைச்சிருக்கு, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கோயிட்ஸேவும் சரி தேவாட்டியாவும் சரி அவங்க போய் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு லாங் பேட்டிங் லைன் அப் இருக்குது. அது கொஞ்சம் இப்போ இந்த மேட்ச்ல அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனது அவங்களுக்கு தான் பாசிட்டிவ். இந்த விக்கெட் போனது அவங்களுக்கு தான் பாசிட்டிவ். ஏன்னா இது ஃபைனல்ஸ், இதுவே வந்து ஒரு எலிமினேட்டர் மாதிரியோ இல்ல வந்து ஒரு ஃபைனல்ஸ்ல நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதிகமா இருந்திருக்கும். இப்போ எக்ஸ்போஸ் ஆனது இப்போ கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணாங்க. இப்பெல்லாம் நடக்குது, சரி இதுக்கப்புறம் நம்ம எப்படி பேட்டிங் ஆடணும், எந்த பேட்டிங் ஆடணும்ன்றத பிளான் பண்ணிட்டாங்க. சுதாரிச்சிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா திரும்ப கஷ்டம். இது வந்து ஜிடியோடைய பாசிட்டிவ்ஸ். இன்னொரு பக்கம் எம்ஐயோட பாசிட்டிவ் பேசிட்டோம். இதுக்கப்புறம் நெகட்டிவ் 2 டீம்லயும் நெகட்டிவ் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. முக்கியமா நெகட்டிவ் வந்து கேட்ச். ஜிடி வந்து ஐயாயோ எவ்வளவு கேட்சரா விடுவீங்க. சிராஜ் ஒரு மாதிரி கைக்கு வந்து கேட்ச விடுறாரு. எல்லாருமே கேட்ச் மாத்தி வாரி, நீ விடுறியா நான் 2 கேட்ச் விடுறேன், நான் 2 கேட்ச் விடுறேன், நீ 3 கேட்ச் விடுறன்ற மாதிரி. அதுவும் யாருக்கு கைக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவுட் ஆயிருக்க வேண்டியது. சாய் கிஷோர் ஒரு கேட்ச், அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸுக்கு ஒரு கேட்ச் வந்து பழமான கேட்ச். சாய் கிஷோர் கேட்ச் அது டக்குன்னு ஒரு வந்துச்சு, உடனே அவர் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அது போயிடுச்சு. சிராஜுக்கு வந்து அவ்வளவு தூரத்துல நிக்க, இன்னர் சர்க்கிள் தாண்டி நிக்கிறாரு, பொறுமையா இப்படி வருது, கையை வச்சுக்கிட்டே இருக்காரு, கையை கம்ஃபர்டபுளா பொசிஷனுக்கு எல்லாம் வந்துட்டாரு. ஆமா, அதாவது ஒரு காலை முட்டி போட்டு இன்னொரு காலை தூக்கி இப்படிலாம் வச்சுட்டாரு. ஆமா, வச்சதுக்கு அப்புறம் விட்டதுதான் எனக்கு இன்னும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. மத்த டீம் எல்லாம் கூட ஓகே, பீட் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு டீம் கிட்ட உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதே பெருசு. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த சான்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும். அதை வந்து ரொம்ப 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 மட்டமா பண்ணாங்க. எனக்கு அது வந்து ஃபீல்டிங் வந்து சுத்தமா எனக்கு நேரா டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்ல வந்துட்டு என்னடா பிடிக்கிறீங்க, நான் வேணா வந்து உங்களுக்கு பிடிக்கிறப்பாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. சோ கேட்ச் தான் இந்த டீம்லயும் நெகட்டிவா இருந்துச்சு. அந்த டீம்லயும் மும்பைலயும் ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க, திலக் வர்மா ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு. ஒரே கேட்ச், அது ரொம்ப இதான கேட்ச். இவர்தான் நினைக்கிறேன், ஐயோ டக்குன்னு வரலையே, பட்லரோட கேட்ச். ஆனா அடுத்த பாலே அவுட், பட் பட்லரோட கேட்ச்.
கில்லோட கேட்ச், பட்லர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஸ்ட்ரைக் வந்துட்டு ஓகே ஓகே இதாயிடுச்சு. கில்லோட கேட்ச் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. சோ அது ஒரு கேட்சஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமா இது பண்ணிருந்தாங்க. அடுத்தது எம்ஐ கிட்ட இருந்த நெகட்டிவ், ஐ மீன் ஓகே ஜிடி கிட்ட நெகட்டிவ் போமே. ஜிடி கிட்ட என்ன அப்படின்னா அவங்களோட பவுலிங்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் மோசமா போட்டது பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு வந்து அடிச்சிட்டாங்க 4 ஓவர் 37. லைக் வந்து வழக்கமா அவர் தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருந்தாரு. இன்னைக்கு என்னமோ அவரோட லைன் அண்ட் லென்த்ல வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தாரு, ஈஸியா அடிச்சுட்டே இருந்தாங்க. லைக் மோஸ்ட்லி எல்லாமே வந்து லென்த் டெலிவரியா இருந்துச்சு, இல்ல வந்து ஸ்லாட்ல விழுற மாதிரி இருந்துச்சு. அவர் விக்கெட் எடுத்த பாலை தவிர இது எல்லாமே நான் ஈஸியா அடிக்கலாம், இந்த கஷ்டமான பிச்சிலையும் இறங்கி வந்து நல்லா அடிக்க முடியும்ன்ற மாதிரி கொஞ்சம் மோசமான பால் தான் அவர் போட்டுட்டாரு. அவர் மட்டும் தான் வந்து பவுலிங்ல கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. பட் சாய் கிஷோர் ரன்ஸ் கொடுத்தாலும் அவர் திரும்ப கம்பேக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து பெருசா நான் வந்து குறைதான் சொல்ல மாட்டேன். ரஷீத் கான் வந்து திரும்ப அவரோட பழைய ரஷீத் கானா வந்து ஓரளவுக்கு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. நெகட்டிவ் வந்து பவுலிங்ல இது கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. பேட்டிங்ல வந்து நெகட்டிவ் வந்து ஷாருக் கான் மட்டமான ஒரு ஷாட்டு. ரஷீத் கான் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த ஷாட்டை ஆடவே முடியல அவரால். அவர் பழைய ரஷீத் கான் மாதிரி வந்து பேட்டிங்க லைக் ஒரு மாதிரி தொடப்பு கட்டி பெருக்கிற மாதிரி இப்படி பெருக்குவாரு, பெருக்குவாப்ல அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அது வந்து எல்பிடபிள்யூ ஆயிடுச்சு. அவரு வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆனது. ஸோ இவங்களோட மிடில் ஆர்டர் தான் இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்குது. இதுவே ஒரு 190 ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மிடில் ஆர்டர் நம்பிலாம் போவே முடியாது. ஷாருக் கான் வந்து எனக்கு என்னன்னா பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. அந்த லீக்ல ஆடினாரு, இந்த லீக்ல ஆடினாரு. அவர் ஒரு கட்டத்துல வந்து பார்த்தா அப்படின்னா தோனி மாதிரி அவரும் ஒரு இந்தியாவுக்கே பினிஷா வர போறாரு அப்படி இப்படிலாம் பயங்கரமா போட்டாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த மேட்சுமே எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் வரைக்கும் அவர் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு தோணவே மாட்டேங்குது, ஜெயிச்சு கொடுக்க மாட்டாரு. ஆமா. சோ நம்பிக்கை ஓகே இந்த வந்துட்டான்ப்பா, ஓகே வந்தா ஒரு ஃபியர் ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி. லைக் ஒரு பொலாட் கைண்ட் ஆஃப், ஒரு தோனி கைண்ட் ஆஃப், இந்த மாதிரி அவங்க மாதிரி நம்பிக்கை. ஒரு தெவாட்டியா மேல நம்பிக்கை கூட ஷாருக் கான் மேல சுத்தமா எனக்கு இல்ல. அப்படிதான் இருந்துச்சு. சோ அவரு ஒரு பெரிய பெரிய நெகட்டிவா இருக்காரு. எனக்கு இதுக்கப்புறம் எப்படி என்ன நடக்க போகுது தெரியல, இது வரைக்குமே பெரிய நெகட்டிவா தான் இருக்காரு. அண்ட் மத்தபடி பேட்டிங்ல கொஞ்சம் ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்களோ, ரொம்ப டாட் பால்ஸ் ஆடிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சுப்மன் கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 100க்கும் கீழே. ஏன்னா அதான் அந்த ஸ்டார்டிங் 6 ஓவர் அந்த பவர் பிளே ஃபுல்லாவே மும்பை வந்து சூப்பரா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அதாவது எப்பயுமே பும்ராக்கு 1 ஓவரோட நிறுத்திப்பாங்க, போல்ட்டுக்கு 2 ஓவர் கொடுத்துருவாங்க, தீபக் சகருக்கு 3 ஓவர் கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி 3 ஓவர் போல்ட், 2 ஓவர் பும்ரா, 1 ஓவர் தீபக் சகர், 6 ஓவர் முடிச்சிட்டாரு. அந்த 6 ஓவரை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி லைக் அந்த டைம்ல அவங்க வந்து 36 வரும்போது பவர் பிளேல 36 தான் அடிச்சிருந்தாங்க. கம்மி தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல பவர் பிளேல எவ்வளவு அடிச்சிருந்தாங்கன்னு. 28 27 அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியான ஸ்கோர். சோ அத மட்டும்தான் அடிச்சு ஆரம்பிச்சாங்க. ஆமா, அத வச்சனாலதான் லைக் ஒரு மாதிரி இவ்வளவு நர்வி ஸ்டார்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் இல்லன்னா அது பவர் பிளேவை ஜிடி கேபிட்டலைஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 40 ரன்ஸ் 45 ரன்ஸ் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா எப்பயும் மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஜிடி சைடு. மும்பை கிட்ட இருந்து அது பிரில்லியன்ட் ஸ்டார்ட். பட் திருப்பி நீங்க நெகட்டிவ் வாங்க. எனக்கு ஜிடி கிட்ட இன்னும் பெரிய நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கடைசி ஓவர் பிரசித் கிருஷ்ணா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டானுங்க, சும்மா கோயிட்ஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு, ஃபயரா இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்காம பிரசித் கிருஷ்ணா கொடுத்தாங்க. அதுலதான் அவர் டிஸ்க் அடிச்சது. காவின் பாஷ் வந்து அந்த டைமிங் வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு வந்து டைமிங் கொடுத்து போடுறது, அந்த பவுன்சரோட ஏத்துனாரு தலையில டம்முன்னு வச்சாரு. அந்த பாலை தவிர அதுக்கு முன்னாடி 2 பால் வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு கொடுக்காம கோயிட்ஸே கொடுத்திருந்தா அந்த 2 6 கூட போயிருந்திருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த இடத்துல ஜிடி வந்து பெரிய மிஸ்டேக் ஒண்ணு பண்ணாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் வந்து ஜிடி கேப்டன்சிலையும் சரி அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் சரி அவங்க வந்து அங்கங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அவங்க இந்த மேட்ச் அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்கும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், டெம்பர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் நிறைய முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பண்ணா இவங்க கண்டிப்பா ஒரு சாம்பியன்ஷிப் சைடு தான் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு பெரிய சூப்பரான வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய நெகட்டிவ் அதுக்கு வருவோம். சொல்லுங்க. பேட்டிங் ஸ்டார்ட் நல்லா இல்ல இன்னைக்கு, பேட்டிங்கே நல்லா இல்ல எக்ஸப்ட் சூரியகுமார் யாதவ் தவிர பேட்டிங்கே நல்லா இல்ல. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பிச்சை அனலைஸ் பண்ணாம டம்மு டிம்னு சுத்துறது. ஆக்சுவலா நம்ம வில்ஜாக்ஸ் பத்தி போன மேட்ச் பேசியிருந்தோம். நம்ம லைக் அவரு அடிக்கிறாரு, பட் அந்த அவர் கன்வெர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த வாட்டி அவர் கன்வெர்ட் பண்ணாரு, மத்தவங்க எல்லாம் சொதப்பிட்டானு. அப்படியா நீ பண்றியா, நீ அடிக்கிற மேட்ச்லாம் அடிக்க மாட்டேன், அது என்ன மரியாதை, அதெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு வில்ஜாக்ஸ் ஆடினதை பார்க்க நல்லா இருந்துச்சு. லைக் ஸ்டெடியா ஆடி வேணுன்ற ரன் ரேட்லயும் ஆடினாரு. லைக் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடிட்டு இருந்தாரு.
சோ அந்த சைடு அதுக்கப்புறம் அவர் கூட ஜாயின் பண்ண சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இப்படி இவங்க நல்லா ஆடிட்டு பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு போகும்போது அடுத்த வரவனுங்க ஆடணும். நீ விக்கெட் விடுறியா, நானும் விக்கெட் விடுறேன் பாருன்ற மாதிரி விக்கெட் விட்டானுங்க. ஒரு மீம் ஒரு பீட்டர் கிரிஃபின் வந்து ஸ்டேடியம்ல இப்படி படிக்கட்டு ஏற திரும்பி அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் பெவிலியன்ல போய் செட்டில் ஆகிறதுக்குள்ள 4 பேர் உள்ளாத போயிட்டாங்க இந்த பக்கம். ஆமா, ஆக்சுவலா அதுக்கப்புறம் இருந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தா ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, நமந்தீர், 3 பேரும் கார்வின் பாஸ். இந்த கார்வின் பாஸை விட்டுருக்கு, அவன் நல்லா ஆடினான். இந்த 3 பேரும் சல்லு 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 சல்லுன்னு விக்கெட் விட்டுட்டு வந்துடுறானுங்க. அவங்க ஆடின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்பதான் வந்திருக்காப்ல, சாய் கிஷோர் வந்து போடுறாரு தெரியுது. அது வந்து ஸ்வீப் ட்ரை பண்றாங்க, அது வந்து ஸ்ட்ரைட்டா கூட ஆடிருக்கலாம். அது ஒரு மாதிரி அவன் வந்து உன்னை பழி வாங்குறேன் பாரு, போன மேட்ச் நீ என்ன முறைச்சியா, இப்ப நான் அடிக்கிறேன் பாருன்ற மாதிரி ஒரு மாதிரி அக்காஸ் போனாரு. அக்காஸ் பண்ணி டம்முன்னு ஒரு அடி. அப்புறம் திலக் வர்மாவும் அதே மாதிரிதான். ரொம்ப லைக் அதான் சொல்றேன்ல, வந்து இந்த பிச்சு வந்து வந்த உடனே 6 அடிக்கக்கூடிய அளவுக்கு பிச் கிடையாது. உங்களுக்கு டைமிங் வரமாட்டேங்குது. அதை அனலைஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரியப்பா அவுட் ஆனதும் அப்படிதான். ரொம்ப நான் அக்ரெசிவா போறேன், ரொம்ப லைக் எப்படின்னா அக்ரெசிவ்ன்றதை தாண்டி ரொம்ப காட்டுத்தனமா சுத்துறன்ற மாதிரி சுத்துறாங்க. ரிக்கல்டன் ஒரு விக்கெட்டை விட்டுரு, அது ஒரு சூப்பரான பால், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் அப்படிதான், திலக் வர்மா அவுட் ஆனதும் அப்படிதான், ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனதும் அப்படிதான், நமந்தீர் அவுட் ஆனதும் அப்படிதான். சோ எல்லாருமே வந்து நான் அடிக்க போறேன்னு சொல்லி சுத்தி அவுட் ஆயிட்டாங்க. அது வந்து இந்த மாதிரி வந்து சப்போஸ் இப்போ ஃபைனல்ஸ் போறாங்க, கொல்கட்டால வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சா இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் 2 பேஸ் பிச்சா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மும்பை மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் தான் இருக்கும். பவுலிங் வந்து இதே பிச்சில் போட்டா சூப்பரா இன்னைக்கு போட மாதிரி போட்டுருவாங்க, அது பிரச்சனையே இருக்காது. திரும்பவும் பேட்டிங் இதே மாதிரி 2 பேஸ் பிச்சில் 150 தான் வந்து நான் டார்கெட் வைப்பேன், 140 தான் வைப்பேன்னா கஷ்டம். இது ஒன்றும் பழைய மும்பை கிடையாது. எனி டே எனி டைம் எனி ஸ்கோர் லோ ஸ்கோர் கேன் பி டிஃபெண்டட் அப்படின்ற மாதிரி இல்ல நல்லாதான் பவுலிங் போடுறாங்க. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல அது இம்பாக்ட் பிளேயர் 8 பேட்ஸ்மேன் 9 பேட்ஸ்மேன் வச்சிருக்கான். அந்த டைம்ல பார்த்தோம்னா 7 பேட்ஸ்மேன் தான் இருப்பான். 8வது பேட்ஸ்மேன் பெரிய லக்ஸரியா இருக்கும். அது சிஎஸ்கே தான் பார்த்தோம்னா 11 பேட்ஸ்மேன் வச்சிருப்பானுங்க. கடைசி தீபக் சர் வரைக்கும் ஒரு 2 ரன் அடிக்க முடியும், 4 ரன் அடிக்க முடியும், ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு 4 ரன் அடிக்க முடியுன்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லா டீம்லயும் பார்த்தா 7 பேட்ஸ்மேன் தான் இருப்பாங்க. அதுல 7 பேட்ஸ்மேன்லயும் ஒரு 5 பேட்ஸ்மேன் தான் நல்லா ஆடுவான். கடைசி 2 பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் 10 ரன் தேத்துறது, 5 ரன் தேத்துறது அப்படிதான் இருப்பான். இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் காலத்துல வந்து ஒரு 8 பேட்ஸ்மேன் 9 பேட்ஸ்மேன் இருக்க காலத்துல வந்து நீ 150 டிஃபெண்ட் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுல வந்து இவங்க எம்ஐ வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. பேட்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப காட்டுத்தனமா சுத்துறாங்க. அவங்களுக்கு இது ஒரு வேக்கப் கால் தான். பவுலிங் சொல்லுங்க, தீபக் சேகரை பத்தி சொல்லுங்க. இல்ல பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியா சூப்பரா போட்டுட்டு இருந்த சமயத்துல லாஸ்ட் ஓவர் எனக்கு சரி ஃபர்ஸ்ட் ஓவர் சொதப்பிட்டான், அட்லீஸ்ட் அடுத்த ஓவர் ஒழுங்கா போட்டுருவான் ஹர்திக் பாண்டியா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த போது சிலபஸ்லயே இல்லாம எதுக்கு குடிச்சீங்க அப்படின்ற இல்ல அதுல வந்து நடுவுல வந்து இப்ப ஜிடி வந்து இதை பிளான் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா விழுந்துட்டு இருக்குது. அதான் ஜிடி வந்து இதை பிளான் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த மெயின் பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, பும்ரா, போல்ட், கரண் சர்மா, அஸ்வினி குமார், இவங்க எல்லாரையும் தீபக் சகர் கடைசி ஓவர் அடிச்சாங்க, பட் அதுக்கு முன்னாடி நல்லா தான் போட்டாரு. இவங்க எல்லாரையும் தவிர இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து போட்டாங்கல்ல, வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, இவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. நீ அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து நான் அந்த ஓவர்லயும் நான் வந்து 6 ரன் தான் எடுப்பேன், 7 ரன் தான் எடுப்பேன் ஜிடி தோத்துப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வில் ஜாக்ஸ் ஹர்திக் பாண்டியா எப்படி ஒரு ஓவர் 2 ஓவர் தான் போட போறாங்க, இவங்களை கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் 2 ஓவர் போடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வந்தோடனே அடிச்சிட்டாங்க. வில் ஜாக்ஸ் எல்லாம் எடுத்து சாத்திராங்க, 2 6 அடிச்சு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. தம்பி இதுக்கு பண்ணி ஓவரே போட வரான்ற மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க. ஹர்திக் பாண்டியாக்கு 2 போனதுக்கு அதுக்கு அவர் தான் காரணம். சுப்மன் கில்க்கு ஆடவே வரல, 4 வரல, 6 வரல, பேட்டிங் டைம் பேட்ல வந்து பால் படவே இல்ல. அப்படியா இரு இந்த நோபால்ல ஃப்ரீ ஹிட்ல அடிக்க முடியா, சரி இன்னொரு ஃப்ரீ ஹிட் உனக்கு கொடுக்குற பாரு அது அடின்னு சொல்லி ஸ்லாட்ல போட்டு கொடுத்து அத சுப்மன் கில் வெயிட் பண்ணி தூக்கி இப்படி அடிச்சாரு. அப்போதான் அந்த ஓவர்ல வந்து 15 ரன்னோ 18 ரன்னோ 17 ரன். சோ அந்த ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா ரொம்ப 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 மோசமான ஓவர். அதுதான் ஒரு மாதிரி மொமெண்டம். அதாவது அவரோட என்ன மேட்ச் தெரியல, அவரோட T20 டெபு மேட்ச் வந்து இப்படிதான் ஒரு ஓவர் போட சொல்றதுக்கு 2 ஓவர் போட்டுட்டு போனாரு அவர். வைடு 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 வைடுன்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த இதை பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. எத்தனை வைடு, எத்தனை பால், 11 பால் போட்டிருக்காப்ல அவர். ஒரு ஓவர் போட வேண்டிய இடத்துல 6 பால் போட வேண்டிய இடத்துல 11 பால் போடுறேன். அதுவும் ஒரு இப்பதான் வந்திருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா பரவாயில்ல, நீ ஒரு டீமோட கேப்டனு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலரு, வேர்ல்ட் கப் வின்னிங் கேம்பெயின்ல நீ எவ்வளவு பெரிய முக்கிய பங்காற்றி இருக்க,
அதெல்லாம் மறந்துட்டு இப்படி 17 ரன் கொடுத்து ஒரு ஓவர் போடலாமா? சரி, உன்னை அடிச்சா கூட பரவாயில்ல. அதாவது அவனுங்க நீ பால் போட்டா அவனுங்க அடிச்சு ரொம்ப ரன்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. நீயா வாரி கொடுத்தது எத்தனை 4 வைடு போட்டிருப்பாப்லையா? 2 நோபால் 3 வைடோ என்னமோ போட்டது. இது ஒரு ஓவர்லயே நீ 5 எக்ஸ்ட்ராஸ் தந்திருக்க. அப்ப 5 பால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற. 6 பால் பிளஸ் 5 11 ஆயிடுச்சு. சோ அதுதான் பெரிய அடி வாங்கிருச்சு. அவருக்கு கான்பிடன்ஸ் இறங்கினால தான் தீபக் சஹருக்கு கடைசி ஓவர் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. தீபக் சஹர் இல்ல, ஆனா தீபக் சஹார குடுக்க கூடாதுன்னு அவனுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கணும். சிஎஸ்கேல அடி வாங்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் என்ன கான்பிடன்ஸ் இல்ல இருக்குனாலும் சரி, கேப்டன் அந்த இடத்துல கரேஜஸா ஒரு மூவ் எடுத்து நான் போட்டு காட்டுறேன், நான் போன ஓவர் 18 கொடுத்துட்டேன், இந்த இடத்துல திரும்பவும் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 18னா 15 ஒரு 3 ரன் தான் கம்மி, அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணி நான் காமிக்கிறேன், இந்த இடத்துல எக்ஸ்ட்ராஸ் வராது, நான் சூப்பரா போட்டு காமிக்கிறேன் பாரு, நான் கேப்டன்றத அப்ரூவ் பண்ற பாருன்றத அவர் தான் பண்ணிருக்கணும். எதனால தீபக் சஹர் கொடுத்தாருன்னே தெரியல. தீபக் சஹர் இஸ் நாட் அ டெத் பவுலர், டெத் ஓவர்ஸ் போடுறது கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க, 7 ஓவருக்குள்ளே முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு லக்ஸரி இருந்துச்சு, ஒரு அஸ்வினி குமார் ஒருத்தர் போட்டாரு, போல்ட் சூப்பரா போட்டாரு, கரண் சர்மா வேலையை பார்த்துட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லக்ஸரி இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க தான் போட்டுருக்கணும். உங்களுக்கு போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார், ஓகே அஸ்வினி குமார் முடிஞ்சிச்சு. சரி, அப்படியே இல்ல, நீங்க உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க கரண் சர்மா கூட கொடுத்துருக்கலாம், நீங்க அப்படி கூட போயிருந்துக்கலாம். கரண் சர்மா திடீர்னு அந்த ஓவர் தெவாட்டியா வேற அவனே முடிச்சிருந்திருப்பானோன்னு ஒரு பயம். என்னன்னா உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா தான் போட்டுருக்கணும், பால் கையில எடுத்துக்கணும், நான் போடுறேன் வா அப்படின்னு சொல்லி பால் கையில எடுத்துக்கணும் அவர் தான். அப்படி இல்லன்னா, அப்படி இல்லாத பட்சத்துல நீ கரண் சர்மா கூட கொடுத்துக்கலாம். தீபக் சஹர் கண்டிப்பா ரன்ஸுக்கு போதான் போறாரு. அதுவும் அவர் போட்ட பால்ல கோயிட்ஸே 6 அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்லாட் பால் அது. பொறுமையா நின்னு பார்த்து ஆங்கிள் எல்லாம் வச்சு சரி கம்ஃபர்டபுள் ஆகி ஒரு பொசிஷன்ல நின்னு அப்புறம் 6 அடிக்கிறாரு. தெவாட்டியா ஒரு 4, இவரு ஒரு சரி. அதுதான் கடைசி ஓவர்ல 15 ரன் அடிக்கணும், திருப்பி ஒரு 6 கொடுத்துட்டு அடுத்த பால் 1 ரன் போச்சு, அப்பாடா 1 ரன் தான் போயிருக்குன்னு பார்த்தா முடிஞ்சு கதை, அவ்வளவுதான். இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத கிரைம் இதெல்லாம். உனக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட சூப்பர் ஓவர் மாதிரி, ஏதாவது மொமெண்டம் நல்லா போயிட்டு இருக்கு, 6 வின்ஸ் இன் a row வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆட போற 3 மேட்சுமே டஃப்பான டீம்ஸ் கூட ஆட போறீங்க. இது ஆல்மோஸ்ட் உங்க கையில இருக்கிற மேட்ச். இதை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு. டிசி கொஞ்சம் சுமாரான டீமா தெரியாதுங்க, அவங்கள ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க டாப் 2ல கூட போயிடலாம். இப்போ பார்த்தா அப்படின்னா நீ பிபிகேசியும் ஜெயிக்கணும், நீ டிசியும் ஜெயிக்கணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிக்குது இப்போ. டாப் 2ன்றது உங்களோட லைக் எப்படி சொல்றது, ஒரு டிரைவர் சீட் மாதிரி கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் ஹாப்பியா உட்காந்துட்டு போலாம். அப்படி இருக்கிற சான்ஸ லைக் தவளை தன்வாயால் கெடுன்ற மாதிரி தானே தீபக் சஹர் கிட்ட கொடுத்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி மும்பை இன்னைக்கு மேட்ச் தோத்தது ரொம்ப வருத்தம். ஹார்திக் பாண்டியா இன்னொரு மிஸ்டேக் பண்ணாரு. கடைசி பால்ல அந்த ஒரு ஓவர்ல 1 ரன் தான், கடைசி பாலுக்கு 1 ரன் தேவைப்பட்டிருக்கும், அது சூப்பர் ஓவரா போயிருக்கும். அத ஸ்ட்ரைட்டா அதாவது ஹார்ட் அடிச்சாரு அர்ஷத் கான் நினைக்கிறேன், ஹார்டா ஸ்ட்ரைட்டா ஹார்திக் பாண்டியா கையில அடிச்சாரு. ஹார்திக் பாண்டியா பாலை கலெக்ட் பண்ணி சூரியகுமார் கட்ட 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 ஸ்டம்புக்கு பொறுமையா அவர் கையில கொடுத்தா ஸ்டம்பிள் தூக்கி அடிச்சிருப்பாப்ல. அர்ஷத் கான் வரவே இல்ல, ஸ்கிரீன்லயே இல்ல. ஆமா, பாதி நுடி மட்டும் லைட்டா வந்தது. சூரியகுமார் அதான் வந்துட்டாரு, அழகா புடிச்சு அடிச்சிருந்திருக்கலாம். இப்படி கை காமிக்கிறாரு, வேண்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கை காமிக்கிறாரு. சூப்பர் ஓவர் போயிருக்க வேண்டியது, அப்படி அது மட்டும் நடந்திருந்தா. இது எப்படி தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க, இப்போ ஒரு அஸ்வினி குமார் பையன் அந்த இடத்துல தான் டக்குன்னு தூக்கி அடிக்கணும்னு அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரினா பரவாயில்ல, சரிப்பா நீ இப்பதான் வந்திருக்கேன், அந்த டெம்பர்மெண்டல் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆளு. இந்த கேம் அவேர்னஸ் இருக்குல்ல, அது யார இந்த பிரஷர்ன்றது யார வேணா என்ன வேணா மாத்துன்றது இந்த கேம்ல ப்ரூவ் ஆச்சு. ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு நல்ல ஃபீல்டரு, நல்ல டெம்பர்மெண்ட் இருக்க ஒரு ஆளு, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனையே அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் நல்ல கேம் அவேர்னஸ் இருந்துச்சு, பக்கத்துல நின்றுட்டாரு, குடுக்கணும் ஸ்டம்பு கொண்டு விட்டாரு, அவன் எனக்கு தான் நீ தூக்கி போட போறன்னு நின்றாரு. அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா ஒரு மோசமான மிஸ்டேக். இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா தான் அந்த மொமெண்டம் இவங்களுக்கு மும்பைக்காக பிரேக் பண்ணி கொடுத்தது, நல்லா போயிட்டு மொமெண்டம் பிரேக் பண்ணி கொடுத்தது அவர் தான். கடைசி ஓவர்ல தப்பான பவுலர் சூஸ் பண்ணது அவர் தான். கடைசியில சூப்பர் ஓவர் போயிருக்க வேண்டியது இவரே தடுத்ததும் ஹார்திக் பாண்டியா தான். சோ எனக்கு தெரிஞ்சு மேஜர் மிஸ்டேக் இங்க ஹார்திக் பாண்டியா தான் நான் சொல்லுவேன். சோ இதுல பார்த்தா அப்படின்னா இப்போ நம்ம டாப் 2 எம்ஏ பேசிட்டு இருந்தோம். இப்போ 12க்கு 7 ஜெயிச்சிருக்காங்க. நீங்க குவாலிஃபை ஆகணும்னால இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும், 2 மேட்ச்ல 1 ஜெயிச்சே ஆகணும். இப்போ சப்போஸ் பிபிகேஸ் இப்போ கார்ட் ஃபார்ம்ல இருக்காங்க, அவனுக்கு 260 270 அடிச்சிருக்காங்க. அவனுக்கு எப்படின்னா ஒன்னு பட்டா பாக்கிய படாலேயே அடிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து பிரபு சிங் அடிச்ச மாதிரி அன்னைக்கு அடிச்சு ஒரு 250 240 டோட்டல் ஸ்கோர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு திரும்ப நீங்க பிரஷருக்குள்ள போவீங்க. டிசி மேபி ஒரு காம்பினேஷனை ஃபைன் பண்ணிட்டான் அப்படின்னா, மேபி ஓப்பனிங்ல கேஎல் ராகுல இறக்கி திரும்ப கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி ஆடிட்டான் அப்படின்னா, அந்த மேட்ச்லயும் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பிளே ஆஃப் வர்றதே கஷ்டமாயிடும்.
அதுதான் இப்ப பிரச்சனை. இது ஜெயிச்சிருந்தாங்க, ஏன்னா ஜிடிக்கு இன்னும் ஒரு கேம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவங்க மத்த எல்லாத்தையும் ஒரு கேம் கம்மியா இருக்காங்க. அவனுக்கு இந்த மேட்ச் தோத்தா கூட பரவாயில்ல, மீதி அவனுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் சுமாரான டீம்ஸ் தான் ஆடுறாங்க. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் சுமாரான டீம்ஸ் தான் ஆடுறாங்க. ஒரு டீம் தான் பெரிய டீம், இன்னொரு 2 டீம் வந்து சுமாரான டீம் தான் ஆடுறாங்க. ஒரு டீம் வந்து டிசி, மீதி 2 கொஞ்சம் வந்து கம்மியான டீம்ஸ் தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மும்பை தான் இந்த டீம் இந்த மேட்ச்ல மும்பை தான் ஜெயிச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் முக்கியமான மேட்ச். அவங்க தோத்தது வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. லைக் டீம்னால பிரச்சனை கிடையாது, டீம்ல பிரச்சனை கிடையாது, எல்லா ஃபார்ம்ல இருக்காங்க பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு மாதிரி ஜெயிச்சே ஆகணும், அதுதான் எனக்கு பிரச்சனை. எல்லாருமே அதுதான் போட்டி போடுவாங்க. பிபிகேஸும் அதுதான் போட்டி போடுவான், டிசியும் ஜெயிச்சே ஆகணும்ன்ற நிலைமையில தான் வருவான், பயங்கர டெஸ்பரேட்டா வருவான். சோ அதுதான் இங்க பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இந்த மேட்ச் வந்து லைக் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த 2வது மழை வர முன்னாடி வரைக்குமே ஓகே இந்த மேட்ச் மும்பை தான் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கான்பிடென்டா நானும் இருந்தேன். கமெண்ட்ரிலயே அதான் பேசினானுங்க. அந்த மழை வந்த போது கூட அனில் கும்ளே பேசிட்டு இருந்தாரு. சோ அவங்க ஜிடி வந்து பெருசா இந்த இது வந்து அவங்க எடுத்துக்க கூடாது, பாசிபிளி அவங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் கிடைக்காது, அது அவங்க வரி பண்ணாம ஒரு மேட்ச் அட் அ டைம்னு எடுத்து அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அதுக்கு அடுத்து இன்னும் 2 மேட்ச் இருக்கு, ஜெயிச்சுட்டு அழகா அவங்க டாப் 4ல அழகா உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு. இங்க வந்து பார்த்தா இவன் 15 ரன் ஒரே ஓவர்ல கொடுத்துட்டு சோலி அவ்வளவுதான்ப்பா முடிச்சு விட்டேன் அப்படின்ற. நீங்க கனவுல கூட நினைக்கல. எனக்கு மனசே வரலைங்க போங்க. இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் கம்மியா தான் பேசிருப்பான், ஏன்னா மன வருத்தத்துல அப்படியே பேசலாம், கொஞ்சம் மன வருத்தத்துல. ஏன்னா இல்ல நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்கல தோத்துருவோன்ட்டு. 2 சைடும் பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு இருக்கு. இப்ப எனக்கு இவன் தோத்துட்டான், இவன் ஜெயிக்க வேண்டியதாச்சு, என்ன பேசுறது இப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆனாலுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாயிண்ட்ஸ் பேசியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜிடி வந்து எப்படி டிசி மேட்ச் கருணாயர் 89 அடிச்சு மும்பை வந்து அவனுங்க மேட்ச வந்து ஸ்டீல் பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஜிடி வந்து அந்த ஒரு ஓவர்ல தீபக் சஹார்ன்ற ஒரு பவுலரை எடுத்துட்டு வந்து மும்பை பண்ண ஒரு தப்பான மூவ யூட்டிலைஸ் பண்ணி மும்பையோட வின்ன ஜிடி ஸ்டீல் பண்ணிருக்காங்க. குடோஸ் டு தம். சோ லெட்ஸ் see. இப்போ வந்து இன்னும் பயங்கர சூடு, அதாவது எம்ஐ இப்ப எம்ஐ தோத்தாலுமே இன்னும் சூடு பிடிச்சிருக்கு இந்த ஒரு டாப் 4 டாப் 2 இது எல்லாமே. இப்போ வந்து யார் டாப் 4 வர போறாங்க, யார் இப்ப டிசிக்கு வந்து ஒரு சான்ஸ் பார்த்துட்டே இருப்பான். ஓகே எம்ஐ லைட்டா அடி வாங்கியிருக்கான், நம்ம கொஞ்சம் அடுத்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சா நம்ம உள்ளார வரலாமா, ஏன்னா அவனுக்கு வந்து ரெயின்னால ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று. சோ அதுல லைட்டா நம்ம உள்ளார வரலாமான்னு அவன் பார்ப்பான். கேகேஆர் எங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான், கடைசியா 3 கேம் வந்து அதுல ஜெயிச்சா நான் உள்ளார வரலாமா அவன் எட்டி பார்த்துட்டு இருப்பான். சோ இப்ப மும்பை தோத்தது வந்து இந்த மாதிரி டேபிள்ல கொஞ்சம் கீழே இருக்க ஆட்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், சரி மும்பை அடிச்சு நம்ம மேல வரலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்க பாப்பானுங்க. அண்ட் வந்து ஜிடி வந்து கம்ஃபர்டபுளா இப்போ வந்து இந்த மேட்ச்ல யாரு தோத்துருந்தாலுமே அந்த ஒரு பொசிஷன் தான். ஏன்னா ஜிடியும் ஆப்வியஸா அதே 14 பாயிண்ட்ஸ் வித் லெசர் ரன் ரேட்ல இருக்காங்க, மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ மும்பை வந்து ரொம்ப கடினமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அப்ப அதுதான் பிரச்சனை. சோ அதனால தான் பாத்துட்டு இருப்பானுங்க. அண்ட் மீதி இருக்கிற 2 டீமே வந்து ஓகே பிபிகேஎஸ் அண்ட் டிசி அண்ட் ஆர்சிபி இவங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுதாரிச்சு ஆடிட்டோம், டாப் 2 நம்ம கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க. சோ அடுத்தது வர மேட்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சஸ் தான் இருக்க போகுது. சோ லெட்ஸ் see அடுத்தது என்ன நடக்குது, யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது வந்து அடுத்த வீடியோல பாக்குறோம். பெஸ்ட் பேட்டர் பெஸ்ட் பவுலர்